ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ பாரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு முக்கியமான ரீசனுக்காக உங்களோட ஜாபை குவிட் பண்ணியிருக்கலாம், உங்கள் கரியர் பிரேக் பண்ணியிருக்கலாம். நம்ம ஃபியூ டேஸ் பிரேக் எடுத்துகிட்டு அந்த கமிட்மெண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சில ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் நம்ம கரியர் ரீஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை எதனா பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை அப்படின்னா நம்ம எதனா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் போயிட்டே இருக்கா? டெய்லி கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் இருந்தால் கூட அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் உங்களோட லைஃப்க்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு கிளியரான டெசிஷன் எடுப்பீங்க. முன்னொரு நாளில் நான் ஒரு பறவை, அழகிய காடு. நானும் என்னோட கரியர் பிரேக்கில் தான் இருக்கேன் இப்போது. ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ரெக்னன்சிக்காக தான் நான் என்னோட ஜாபை குவிட் பண்ணேன். அப்போ எனக்கு அது ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால, பேபி க்ரோத்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னோட ஜாப் குவிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அப்போ என்னோட ப்ரையாரிட்டி என்னோட பேபியாக இருந்ததுனால நான் யோசிக்கவே இல்லை. சரி, ஓகே, நம்ம கரியர் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜாப் குவிட் பண்ணேன். இப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ அதை தாண்டி நம்ம லைஃப் நம்ம பிளான் பண்ண மாதிரி நிறைய டைமில் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ நான் பிளான் பண்ண ஒரு 3 இயர்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் ஜாப் போயிடலாம், கரியர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்தது தான். ஸோ நிறைய அன்பிளான்டான விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி நம்மளோட ட்ரீமை நோக்கி எப்படி போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. ஸோ என்ன நான் சரி பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ யூஸ்வலாக நம்ம கரெக்டாக ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட ட்ரீம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோட ப்ரையாரிட்டியாக இருந்தது. இப்போது ஆல் செட் ஸோ என்னோட ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, என்னோட பேபிஸ்க்கு பண்ண வேண்டிய விஷயங்களும் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு டெய்லி 4 to 5 hours எனக்குன்னு நான் என்னோட ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு, எனக்கு படிக்கிறதுக்கு, என்னோட பர்சனல் ஸ்பேஸ் எனக்கு நிறையவே கிடைக்குது. ஸோ இந்த டைமில் எனக்குள்ள நிறைய தாட்ஸ் போகுதுங்க. ஸோ மறுபடியும் நம்ம பழைய கம்பெனிலே போய் ஜாப் கேட்கலாமா, இல்லை புதுசாக எதனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ட்ரை பண்ணலாங்களா, இல்லை அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா, அதையுமே நான் பண்ணேன். ஸோ கரியர் பிரேக்கில் இருக்கிற மோஸ்ட்லி ஆஃப்டர் பேபி நிறையா லேடிஸ் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது உண்டு. கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம், நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்களை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிளிக்கான நல்லது தானே அப்படின்னு உங்களுக்கும் ஒரு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பெருசாக ப்ரிப்பேர் பண்ணுற அந்த சைடு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் இருந்தாலும் வீட்டில் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்தது, நம்ம ட்ரை பண்ணாமலே இப்படி வராதுன்னு யோசிக்கிறோமோ அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணவும் செஞ்சேன். ஸோ எனக்கு அது சூட் ஆகலை. நான் கிளியராக முடிவு பண்ணிட்டேன், ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸோ நமக்கு என்ன வருதோ அதில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் தான் சரி நிறைய யோசித்தேன். கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியலங்க. மைண்டில் போயிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பசங்களுக்காக கரியர் பிரேக் எடுத்தோம். ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ட்ரீம்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. நைட்டு தூங்கும்போது அதுதான் கேட்குது. மார்னிங் எழுந்ததும் சரி இன்னைக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு என்னை போட்டு அந்த ஒரு கொஸ்டின் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்குது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, எந்த ஒரு விஷயம் உங்களை நார்மலாக இருக்க விடாமல் உங்களை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கோ, ஸோ அதுதான் உங்களோட ட்ரீமாக இருக்கும், உங்கள் கோலாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இது என்னோட ட்ரீம் நான் நினச்சிருக்கேன், என் மனசில் ஆழமாக நினச்சிருக்கேன். ஸோ அதனால தான் அது திருப்பி என்னை புஷ் பண்ணுது அப்படின்றது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே. இப்போ ஸோ என்னோட எல்டர் ஒன் பார்த்தோன்னா ஜஸ்ட் 3 years தான் ஆகுது. இன்னும் ஃபியூ மந்த்ஸ்க்கு என்னோட ஹெல்ப் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதே டைம் நான் என்னோட க்ரோத்துக்கான ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு மேலே டிலே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம ஐடி ஜாப்ஸ் போகலாம். ஓகேவா? அதில் நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸும் கிடைக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம நல்ல ஸ்கில் வளர்த்துக்கிட்டு இன்டர்வியூஸ் இப்போ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளானிங் இருக்குது. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் டிலே ஆனாலுமே அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ இப்போ நான் என்னோட ஐடி ஜாப்க்கான இன்டர்வியூஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ
ஸோ முன்னாடியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல் டே படிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை கேட் எக்ஸாமுக்கு, நீட் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது. இப்போ ஐடி ஜாப்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதும் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் நம்ம அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் கரியர் பிரேக் இருக்குது அப்படின்னா சொல்லவே வேணாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக கரியர் பிரேக் இருக்குது, ஸோ நீங்கள் அப்டேட்டடாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நம்ம கரியர் பிரேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பேசக்கூடாது அப்படின்னா நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ லேட்டஸ்ட்டாக உள்ள ஸ்கில்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ இந்த 2025ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் 2026 என்னோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கணும் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஜேர்னி, இந்த ப்ரிப்பரேஷன், இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுறது எவ்வளோ டேஸ்க்கு போக போகுதுன்னு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட் நான் போடணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 15 days ஏன்னா நம்ம நிறைய பிரேக் எடுத்துட்டோம், ஓகேங்களா. ஸோ திடீர்னு உட்காந்து கண்டினியூஸாக படிக்கிறதே ஒரு பெரிய டஃப்பான ஜாபாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை உடைக்கணும், கண்டினியூஸாக டெய்லி படிக்கணும், ஓகேங்களா. ஸோ குறைஞ்சது 2 hours டெய்லி உட்காந்து என்னோட இன்டர்வியூஸ்க்கான ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அஸ் அ மாமா 2 சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதை தாண்டி எக்ஸ்ட்ரா டைம் 2 hours தாண்டி எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது அப்படின்னா அதையும் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு 15 days என்னோட சேலஞ்ச் என்னென்னா டெய்லி 2 hours கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 15 நாள் முடிக்கும்போது கண்டிப்பாக எனக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சைட் பை சைடு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூலேயே கிடைக்காது, ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ் போனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம ஒரு ஜாப் ஃபைண்ட் பண்ணுற வரைக்கும் விடாமல் என்னோட இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி இருக்க போது. ஸோ இனிஷியலாக எனக்கு நானே ஒரு 15 days சேலஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கான ஒரு விஷயம் எதை நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்கள் போர்டு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் காலேஜ் செமஸ்டர்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ டேஸ் டெய்லி இவ்வளோ ஹவர்ஸ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை நம்ம யூஸ்வலாக நமக்குள்ளே பேசிக்காக ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை சேலஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லைங்களா. அது வேறு லெவலில் இருக்கும். அது ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ என்னோடய ஹெல்த் ரிலேட்டட் நான் நிறைய சேலஞ்சஸ் பண்ணி அதை நான் அச்சீவ் பண்ணி அதுக்குள்ளே வர ஹாப்பினஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்னோட இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுற வரைக்கும் இந்த குட்டி குட்டி சேலஞ்சஸ் எனக்கு நானே பண்ணி அந்த ஒரு சக்ஸஸ் ஃபீலிங்கையும் நான் அனுபவிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கான விஷயம் எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்த ஏன் ஜஸ்ட் உங்கள் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஹெல்த் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஈட்டிங் ஹேபிட் எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச், வெயிட் லாஸ் சேலஞ்ச் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருக்கீங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 15 days இந்த நெக்ஸ்ட் ஒரு 30 days ஒரு சேலஞ்ச் பண்ணி விடாமல் நான் அதுக்காக எஃபோர்ட் போடும்போது என்னோட சேனல் இந்தளவுக்கு க்ரோ ஆகுது அப்படின்றதா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். நாட் ஓன்லி ஒரு ஜாப், என்னோட விஷயம் நான் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணி இந்த ஜேர்னியை எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் பேசின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களாலே ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட டிலே ஆகலை, இன்னும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இன்றைக்கி எடுத்து வைங்க. உங்களுக்கான தேவை என்ன, உங்களோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட அந்த ட்ரீம் என்ன, உங்களோட ஒரு கோல் என்ன அப்படின்றத இன்றைக்கே ஃபைன் பண்ணுங்கள். அதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நான் இன்னும் அந்த ஒரு ஈவன் நம்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் December 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கம்மிங் நியூ இயர்லேருந்து நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்றது ரொம்ப பெரிய எதிரிங்க நம்மளோட ட்ரீமை போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது எதுவுமே வேணாம். ஸோ இன்றைக்கி இது எந்த ஒரு நாள் நல்ல நாள் அப்படின்னா லெட் ஸ்டார்ட் டுடே. இன்றைக்கி தான் நல்ல நாள், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கே உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத யோசித்து உங்களோட கோல் செட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். For more learning and self-growth related videos, subscribe to my channel. It's me, Paru. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் டாடா பாய்.